சாஸ்திரா சேனலில் இன்று காலை 8 மணிக்கு திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் பராபவ வருட பஞ்சாங்க பட்டனம் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் தங்கள் இல்லத்து பூஜை அறையில் இருந்தவாறே பஞ்சாங்க பட்டனம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக தமிழ் புத்தாண்டு நாளில் காலை 8 மணிக்கு சுக்கிரஹோரையில் ஒளிபரப்பாகிறது. மறக்காமல் பாருங்கள். கோதானம் செய்த பலனை பெறுங்கள். சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய நன்னாளிலே உங்கள் அனைவரையும் அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 14/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை துவாதசி திதி இரவு 12:12 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திரையோதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மாலை 4:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சுக்லம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் நாம் அனைவரும் அறிந்தது போல தமிழ் வருட பிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே விஷு புண்ணிய காலம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். விஷு கனி அப்படிங்கிற மாதிரி கேரளால கூட வெகு சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இது என்ன விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனானவர் நேர் கிழக்கு திசையிலே இன்றைய தினம் உதயமாவார். மற்ற நாள்லாம் கிழக்கு திசையில உதயமாக மாட்டாரான்னு கேட்டா கிழக்கு திசையில தான் உதயமாவார். ஆனால் டைரக்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நம்ம உத்தராயணம் தட்சிணாயனம்னு பிரிக்கிறோம் இல்லையா. உத்தராயண காலத்துல பார்த்தோம்னா அவர் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருப்பார். காலையில் நம்ம பார்த்தோம்னா அதாவது தை மாசம் 1ஆம் தேதி டைரக்டா சவுத் ஈஸ்ட்ல இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அந்த ஆணி மாச கடைசியில பார்த்தோம்னா அதாவது ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா கூட அது தென்கிழக்கு திசையிலிருந்து உதயமாவதை பார்க்கலாம். இப்படி இது இப்படி போயிட்டு இப்படி வர்றது இல்லையா. அப்படி டிராவல் பண்ற நேரத்துல டைரக்ட் ஈஸ்ட்ல தோன்றக்கூடிய நேரம் தான் இந்த விஷு புண்ணிய காலம் என்பது. ஆக இந்த விஷு புண்ணிய காலத்திலே முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறதை அவசியம் மேற்கொள்ளணும். ஷண்ணவதின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நிம்ப குசும பக்ஷணம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பா. இது என்ன வார்த்தை ஒண்ணுமே புரியலையே. நிம்ப குசும பக்ஷணம் போட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இதை தெலுங்கு வருட பிறப்பு நாள் பார்த்தோம்னா யுகாதி பச்சடிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த அறுசுவையும் கலந்த ஒரு இனிப்பு புளிப்பு துவர்ப்பு உப்பு கார்ப்புலாம் சொல்றாலே அனைத்தும் கலந்த ஒரு பக்ஷணத்தை தான் அப்படி சொல்கிறார்கள். என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா நம்ம முதல் நாள் நைட்டு என்ன பண்ணிருப்பா ஒரு பெரிய கண்ணாடியை வச்சு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி உப்பு பருப்பு அரிசி புளி எல்லாம் வச்சுட்டு மங்களகரமான பொருட்கள் இந்த மஞ்சள் கிழங்கு அதெல்லாம் வச்சிருப்பா. புதிய ஆடைகளை வைத்திருப்பார்கள். நகைகள்லாம் பவுன் நகைகள்லாம் கூட வச்சுட்டு காலைல எழுந்தோடு இந்த கண்ணாடியில போய் முகம் பார்க்கணும் அப்படி பழங்கள்லாம் வச்சிருப்பா. காலைல எழுந்தோடு இந்த கண்ணாடியின் வழியாக பார்க்கணும்னு சொல்லும் பொழுது அங்கே முன்னாடி அந்த நிம்ப குசும பக்ஷணம்னு சொல்லப்படக்கூடிய அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் புளியை போட்டிருப்பா, கொஞ்சம் மாங்காய்லாம் துண்டு நறுக்கி போட்டிருப்பா, மாம்பூக்களை போட்டிருப்பார்கள், வேப்பம்பூவை போட்டிருப்பா, வேப்பந்தழையெல்லாம் சேர்த்து போட்டுட்டு உப்பையும் கொஞ்சம் போட்டு ஜலத்தை விட்டு நல்லா கரைச்சி ஒரு தீர்த்த மாதிரி வச்சிருப்பா. அதையும் நமக்கு அந்த காலைல குளிச்சுட்டு வந்த உடனே முதல்ல கண்ணாடி முன்னாடி தரிசனம் பண்ணிட்டு காலைல ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனேயே அதை ஒரு பிரசாதமாக நமக்கு பெரியவர்கள் கொடுப்பார்கள். நாம் அதை சாப்பிட வேண்டும். அதைத்தான் அதாவது இந்த அறுசுவையும் கலந்ததுதான் வாழ்க்கை. அதே மாதிரி இந்த 6 காலங்கள் ஷட் ருத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா. ஒவ்வொரு ருத்துவிலே ஒவ்வொரு சுவையானது நமக்கு கிடைக்கும். அது அத்தனையும் கலந்து இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே அதனை சாப்பிடும் பொழுது இந்த ஆண்டு முழுக்கவே நமக்கு நல்லபடியாக அமையும் என்கின்ற ஒரு தத்துவத்தினையும் உள்ளடக்கி வைத்திருப்பார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலேயே பஞ்சாங்க பட்டனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுத்திருப்பார். இது என்ன பஞ்சாங்க பட்டனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயங்களிலே பஞ்சாங்கத்தை வாசிப்பார்கள். இறை
இறைவனுக்கு முன்னால் சென்று அமர்ந்து கொண்டு பஞ்சாங்கத்தை வாசிப்பார்கள். அனைவரும் ஒன்றாக இணைந்து கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது இந்த வருடத்திற்கான பலன்களை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த நாடானது சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்திலே நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த பஞ்சாங்க பட்டணத்தை கேட்பதன் மூலமாக, அதாவது பஞ்சாங்க சிரவணம் பண்றதன் மூலமாக ஒரு கங்கா ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். கோதானம் பண்ண பலன் கிடைக்கும் சொல்றார். ஆக அனைவருமே அருகிலுள்ள ஆலயத்திற்கு சென்று அந்த பஞ்சாங்க பட்டணத்திலே அவசியம் கலந்து கொள்ள வேண்டியது. இயலாதவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் அந்த பஞ்சாங்க பட்டணத்தை போட்டு கேட்க வேண்டியது. இது போக இன்றைய தினம் சட்டமேதை டாக்டர் BR அம்பேத்கரினுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணிக்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 3:33 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:06 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் பார்த்தோம்னா காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 5 முதல் 6 வரை நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:13 முதல் மாலை 4:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:04 முதல் பகல் 10:37 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:09 முதல் 1:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:36 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. நமது சாஸ்திரா சேனலில் இன்று காலை 8 மணிக்கு திருக்கோவிலூர் KB ஹரிப்பிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் பராபவ வருட பஞ்சாங்க பட்டணம் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் தங்கள் இல்லத்து பூஜை அறையில் இருந்தவாறே பஞ்சாங்க பட்டணம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக தமிழ் புத்தாண்டு நாளில் காலை 8 மணிக்கு சுக்கிரஹோரையில் ஒளிபரப்பாகிறது. மறக்காமல் பாருங்கள். கோதானம் செய்த பலனை பெறுங்கள். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவருடைய பேர் தெரியல. அந்த மெயில் ஐடியில பார்த்தோம்னா ஏதோ இனிஷியல் நம்பர் மட்டும்தான் இருக்கு. அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பூஜையின் பொழுது வெற்றிலை, வாழைப்பழம், தேங்காயை மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே. ஒரு பூஜைன்னு வந்தா அந்த பூஜையிலே வெற்றிலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், வாழைப்பழத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தேங்காய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே, ஏன் அப்படிங்கிறது தான். நம்ம கோவிலுக்கு போகும்பொழுது கூட ஒரு அர்ச்சனை தட்டுன்னு வச்சா அதுல பார்த்தா வெத்தலை பாக்கு, பழ புஷ்பம் எல்லாம் வச்சு ஊதுவத்தி வச்சிருப்பா. எல்லாம் கற்பூரம் எல்லாம் வச்சுட்டு கூட ஆனா வெத்தலை, வாழைப்பழம், அதே மாதிரி அந்த தேங்காயை மட்டும் வச்சிருக்காளே, ஏன் வாழைப்பழத்துக்கு பற்றி வேற பழம் வச்சா என்ன அப்படிங்கிறது அந்த நேயருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. இது அழகா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, வெற்றிலை என்பது தெய்வீக சாநித்தியம் நிறைந்தது. அதுக்கு நாகவல்லியை அப்படின்னு சொல்லுவோம். நாகவல்லி அப்படின்னு சொல்லி பேர். அதாவது எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, பூகீபல சபாயுக்தம் ராகவல்லே தளைருத்தம் கற்பூரஜோர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகரிக்கத்தாம்னு சொல்லிட்டு மந்திரமானது சொல்லும். பூக்கீபலம் அப்படின்னு சொன்னா அது பாக்கு, பாக்குடன் கூடிய இந்த வெற்றிலையை உனக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைவேத்தியத்தின் போது மந்திரம் சொல்லுவார். அந்த வெற்றிலை என்பது அம்பாளினுடைய சக்தி மிகுந்ததாம், மிகவும் சக்தி படைத்தது அப்படின்னு சொல்றார். முப்பெரும் தேவியரினுடைய சக்தியையும் உடையது அந்த வெற்றிலை என்பது அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை வச்சிருப்பா. அது முழுக்க முழுக்க பெண்ணினுடைய சக்தியை உடையது அப்படின்னு சொல்லுவா. நமக்கு அம்பாளுக்கு இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணும்போது அம்பாள் கோவில்ல போய் பார்க்கலாம். யோனி குண்டம் அப்படின்னு சொல்லுவா. யோனி குண்டம் அப்படின்னு சொன்னா அரச இலை ஷேப் அப்படிங்கிற மாதிரி வரைந்து வைத்திருப்பார்கள். அரச மரத்தினுடைய இலை என்று வரும்பொழுது அந்த அரச மரம் என்பது எப்படி இந்த மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக பார்க்கப்படுகிறது அல்லவா. மூலத்தோ பிரம்ம ரூபாயா, மத்தியத்தோ விஷ்ணு ரூபிலே, அக்ரதக சிவரூபாயா என்று சொல்லி மும்மூர்த்திகளினுடைய சொரூபமாக அரச மரத்தினை பார்ப்பது போல் இந்த வெற்றிலையைத்தான் அந்த முப்பெரும் தேவியரினுடைய அம்சமாகவே நமக்கு சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது. அந்த சக்தியானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெற்றிலையை வைத்து நைவேத்தியம் செய்கிறார்கள். இன்னும் ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம், ஒரு குங்கும அர்ச்சனை பண்றதுக்கு கூட வெத்தலையை கொண்டு போய் வச்சு அந்த வெத்தலை மேல குங்குமத்தை போடுங்கன்னு சொல்லுவார்.
ஏன் மற்ற ஏதாவது தட்டுல வச்சு போடுறதை விட தட்டுல கூட என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளித்தட்டா இருந்தா கூட அந்த வெள்ளித்தட்டுல ஒரே ஒரு வெத்தலையை வச்சுட்டு அதுல நீங்க குங்குமத்தை போட்டுட்டே வாங்க, குங்குமார்ச்சனையை பண்ணுங்கன்னு சொல்லுவா. அப்படி அந்த வெற்றிலையிலே குங்குமார்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியிலே இட்டுக் கொள்ளும் பொழுது அந்த சக்தி, முப்பெரும் தேவியருடைய அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கின்ற அந்த தத்துவத்தை உள்ளடக்கியதான் வெற்றிலை என்பது. இது போக வாழைப்பழம், தேங்காயை ஏன் பூஜைக்கு மிகவும் விசேஷமான நைவேத்தியமாக சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா, இவை இரண்டும் தான் எச்சில் படாத பண்டங்களாக இருக்கின்றன. நீங்க மற்ற மரங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு இப்ப நம்ம வந்து ஒரு மாம்பழம்னு எடுத்துப்போமே, மாம்பழம் சொல்லி பார்த்தோம்னா அந்த மாம்பழத்தை யாரோ ஒருத்தர் எப்பயோ சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை அப்படி தூக்கி போட்டிருப்பா. அதிலிருந்துதான் மாமரம் என்பது வந்திருக்கும். அதே மாதிரிதான் பலாப்பழம் அப்படின்னு சொன்னா கூட அந்த பலாச்சொலையை கடிச்சு சாப்பிட்டு அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த பலாக்கொட்டையை தூக்கி போட்டிருந்தாலும் அதுல இருந்துதான் அந்த விதையின் மூலமாகத்தான் அந்த பலா என்பதும் வந்திருக்கும். ஆனால் இந்த முக்கணிகளிலேயே மா, பலா, வாழை என்று இருந்தாலும் கூட, மாமரமும் பலாமரமும் இருந்தால் கூட இந்த வாழை என்பது பார்த்தோம்னா அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எச்சில் பண்ணி போட்ட பண்டத்திலிருந்து அது விளைந்து வந்திருக்காது. வாழை மரம் பார்த்தோம்னா அது வாழையடி வாழையாக இது கொலை தள்ளும் பொழுதே பக்கத்துல இன்னொரு கண்ணையும் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த கண்ணு தன்னால வந்திருக்குமே தவிர ஏதோ ஒரு விதையிலிருந்து அது வருவது இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதாவது விதை அப்படின்னு நம்ம சொல்றதை விட விதையிலிருந்து தான் செடிங்கிறது வரப்போறது. ஆனால் எப்படின்னு சொன்னா யாருடைய எச்சிலும் படாத ஒரு சுத்தமான பொருளாகத்தான் இந்த வாழையானது பார்க்கப்படுகிறது. அதனாலதான் அதை இறைவனுடைய பூஜையிலே அதனை முக்கியத்துவம் கொடுத்து வாழைப்பழம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. அதே போலத்தானே தேங்காய் என்கின்ற காயும், இந்த தேங்காய் அப்படிங்கிறது வர்றது கூட பார்த்தோம்னா முழுமையான ஒரு தேங்காயிலிருந்து அந்த முளை அப்படிங்கிறது வந்திருக்கும். நல்ல முத்தி போய் இதுல இருந்து ஒரு சின்ன முளைங்கிறது வந்திருக்கும். அதை பூமியில வைக்கும்போது அதிலிருந்து அந்த தென்னங்கண்ணு அப்படிங்கிறது வந்திருக்கும். அதை உடைத்து அதை சாப்பிட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய விதையை கொண்டு போய் போட்டு அதிலிருந்து நிச்சயமாக கன்று என்பது வராது. ஒரு தென்னங்கன்று என்பது வளைய வேண்டும் என்று சொன்னால் அந்த தேங்காயானது முழுக்க முழுக்க ஒரு முழுமை பெற்றதாக இருக்க வேண்டும். முக்கண்களை அது கொண்டதாக இருக்கும். இந்த முக்கண் என்பது இறைவனுடைய சொரூபமாகவே பார்க்கப்படுவதால் தான் அந்த தேங்காய்க்கும் அத்தனை முக்கியத்துவத்தை நம்முடைய பூஜையிலே கொடுத்திருக்கிறார்கள். தேங்காய் என்பது பூரணத்துவத்தை குறிக்கிறது, முழுமை பெற்றதை குறிக்கிறது. அதே மாதிரி வாழைப்பழம் என்பது ஒரு சுத்தமான பொருள், எச்சில் படாத பொருளாக பார்க்கப்படுகிறது. வெற்றிலை என்பது முப்பெரும் தேவியருடைய சக்தியை பெற்றது. அதனாலதான் இது இல்லைன்னா பூஜை முழுமை பெறாது அப்படிங்கிறது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நமது சாஸ்திரா சேனலில் பஞ்சாங்க பட்டணம் நிகழ்ச்சியை அவசியம் அனைவரும் பாருங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். நமது சாஸ்திரா சேனலில் இன்று காலை 8 மணிக்கு திருக்கோவிலூர் KB ஹரிப்பிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் பராபவ வருட பஞ்சாங்க பட்டணம் சிறப்பு நிகழ்ச்சி. நேயர்கள் தங்கள் இல்லத்து பூஜை அறையில் இருந்தவாறே பஞ்சாங்க பட்டணம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள ஏதுவாக தமிழ் புத்தாண்டு நாளில் காலை 8 மணிக்கு சுக்கிரஹோரையில் ஒளிபரப்பாகிறது. மறக்காமல் பாருங்கள். கோதானம் செய்த பலனை பெறுங்கள்.